ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜே பசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசி ஒரு சிலவற்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு நான் என்ன அறிவுறுத்துறேன்னா, ஏன்னா இன்றைக்கி அரசியலில் எதிர்ப்பதை மட்டுமே மக்கள் பார்த்து இருப்பதில்லை. நான் அரசியல் கட்சியை தொடங்கிய காலத்திலிருந்தே பிஜேபியை எதிர்ப்பேன். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய மனநிலையும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அவர்களுடைய மனநிலையும் எப்படி ஆயிடுச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக ஒவ்வொன்றா செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிறாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு 12வது முறை நடத்துகிறாங்க. புதுவையில் சுதந்திரத்துக்கு பிறகு 13வது முறை நடக்குது. கடைசியாக புதுவையில் 2002 நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2002, 2005 தமிழ்நாட்டில் 2 வருஷம் நடந்திருக்கு. விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்றையும் பிஜேபி கூட லிங்க் பண்ணி அதையும் எதிர்க்கிறாங்க. எதை செஞ்சாலும் எதிர்க்காங்க. வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் வைத்து மக்கள் பார்த்து ஓட் போட மாட்டாங்க. ஆரோக்கியமாக என்ன சொல்லுறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? ராகுல் காந்தி அவர்கள் இதை செஞ்சு தான் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. 95 தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் 95 தேர்தலில் தோற்றுருக்காங்க. கடைசியாக 95 தேர்தலில் தோற்றுருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள். காங்கிரஸ்குள்ளே வந்து பொறுப்பேற்ற பிறகு 95வது தேர்தல் தோல்வி தான். பீகார் ஏன்னா எதிர்க்கிறத மட்டும்தான் ஒரு விஷயமாக வச்சு செய்கிறாங்க. ஆரோக்கியமான விஷயத்த சொல்கிறது இல்லைங்கன்னா, அதனால் திரு விஜய் அவர்கள் அதையத்தான் நான் செய்ய போகிறேன். வெறும் எதிர்க்கிறது மட்டும்தான் இருக்குன்னா மக்கள் அதை ஒரு லெவலுக்கு மேலே விரும்ப மாட்டாங்க என்று பேசியுள்ள திரு அண்ணாமலை அவர்கள்.